Hello everyone. So in the video NCERT book units and measurement lesson example question நம்ம ஒவ்வொண்ணா solve பண்ண போறோம். வாங்க questions பார்க்கலாம். Example 5. If the size of nucleus is range of இதில இருந்து இது வரைக்கும் nucleus ஓட size is scaled up to the tip of the sharp pin. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இவ்ளோ பெரிய நியூக்ளியஸோட சைஸ் என்ன 10 power minus 15 இருந்து 10 power minus 14 மீட்டர். இதை நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன், நான் பின்னோட சைஸ்க்கு எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக ஆக்சுவலாக பார்த்தோன்னா நியூக்ளியஸ் நடத்துகிறப்ப நான் இதே எக்ஸாம்பிள் வச்சு தான் உனக்கு கொஸ்டின் டீச் பண்ணுவேன், சரியா? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நியூக்ளியஸோட சைஸ் பேசிக்கலி என்ன, இந்த சைஸா? இதை நான் எந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கிறேன், இந்த அளவுக்கு. அப்ப இதனை இந்த அளவுக்கு எடுத்தா ஆட்டம் எந்த அளவுக்கு வரும்? இதான் ஒரு சிம்பிள் क्वेश्चन, புரியுதா? அதாவது என்னன்னா நான் 10 power minus 15 ஓட சைஸை 10 power minus 5 னு எழுதுனா இது புரியுதா? கேள்வி என்னன்னா ஆட்டம் எந்த அளவுக்கு இருக்கும், ஆட்டமோட ரேடியஸ் பார்த்தோன்னா 10 power minus 10. அப்ப இந்த 10 power minus 10 எந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளவுதான். அப்ப டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மாதிரி ஒரு क्वेश्चन ஆயிடுச்சா? வெரி குட். இந்த இடத்துல என்ன இருக்கும், 1. ஏன்னா பேசிக்கலி யோசிச்சு பாரு, இதுக்கு ரேஷியோ என்ன, 10 power 10. அப்ப இதுக்கு 10 power 10 ரேஷியோ இருக்கணும். சொல்றது புரியுதா? எப்படி 1 வந்துச்சுன்னு புரிஞ்சா? எஸ். இல்ல 1 வந்தது எப்படின்னு புரியாதவங்க இந்த இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணுவ, இது ரெண்டையும் கேன்சல் பண்ண 10 power minus 5. அப்ப இந்த 10 power minus 5 இந்த 10 power minus 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா x is equal to 1 மீட்டர். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, சப்போஸ் ஆட்டம் ரொம்ப ஷார்ப்பான ஒரு நீடில் இருக்குன்னு வச்சுக்கோயே, அந்த நீடிலோட டிப்பு தான் நியூக்ளியஸா எடுத்தா, அந்த டிப்பு தான் என்னவா எடுத்திருக்கீங்க, டிப்பு என்னவா எடுத்திருக்கேன், நியூக்ளியஸா எடுத்தா அதோட ஆட்டமோட சைஸ் என்ன இருக்கும், 1 மீட்டர், சரியா? இந்த குச்சி ஒரு 1 மீட்டர் குச்சி எடுத்துட்டு என்ன பண்ணு, இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் போய்க்கலாம். புரியுதா? புரியுது என்ன தம்பி? சாத்தியம் இல்லடா, அதாவது அது ரொம்ப சின்னது. அப்போ உனக்கு இமேஜின் பண்றதுக்காக, கம்பேர் பண்றதுக்காக, சரியா? நியூக்ளியஸை நீ ஒரு டிப்பா எடுத்தனா ஆட்டம் எவ்வளவு பெருசா இருக்கு, 1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஈவன் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறப்ப என்ன பண்ணேன், நியூக்ளியஸ் எப்படி எடுத்துக்குவேன், நியூக்ளியஸ் இங்க 1 மீட்டருக்கு எடுத்துக்குவேன். ஆட்டம் எங்க தெரியுமா இருக்கும், 100 கிலோமீட்டர் பெருசா இருக்கும். அப்ப திருச்சியில இருக்குன்னு வச்சுக்கோயே, இங்க என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இங்க 1 மீட்டருக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. இதோட எலக்ட்ரான்ல எங்க சுத்திக்கிட்டு இருக்கு, திருச்சியில இருந்து இங்க பார்த்தா மதுரை தாண்டி போயிடும். ஏன்னா 100 கிலோமீட்டர், கரெக்டா இல்லையா? அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஆட்டம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொன்னது, இது கம்பேர் பண்றது, ஓகேவா? ஈவன் இந்த குரூட் அனிமேஷன் சீரிஸ் பாத்தீங்களா? இல்ல, அப்ப எக்ஸாம்பிள் கொடுக்கறது வேஸ்ட், புரியாது. தேங்க்யூ.